வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேர்ம் 3ல சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் உமன் எம்பவர்மெண்ட். ஸோ உமனுக்கு நம்ம எந்த அளவுக்கு சொசைட்டியில் முன்னுரிமை கொடுத்துட்ருக்கோம், அவங்களோட எஜுகேஷன், அவங்களோட டெவலப்மெண்ட், அவங்களோட ரைட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா, to know the sociological perspectives of gender, to understand about various roles played by women in society, to know the importance of women's education, to understand the role played by women in economic development, to understand the idea of the women's rights. இதெல்லாம் சொல்லி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்தோன்னா மகாத்மா காந்தியோட கோட்ஸ் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Feminism is not about making a woman stronger. Women are already strong. It's about changing the way the world perceives that strength. The story of the women's struggle for equality belongs to no single feminist nor to any one organizations but the collective efforts of all who care about human rights. You educate a man, you educate a man. You educate a woman, you educate a generation. To call women the weaker sex is a libel. It's a man injustice to women. Mahatma Gandhi. The empowerment and the anatomy of the women and the empowerment of their political, social, economic and health status is a highly important and end itself. In addition, it's essential for the achievements of sustainable development, women's empowerment and the achieving gender equality. It's essential for our society to ensure sustainable development of the country. ஸோ ஒரு உமனுக்கு எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்களுடைய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன, எஜுகேஷன் கொடுக்கணும். எஜுகேஷன் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக சோஷியலாகவும் எக்கனாமிக்கலாகவும் அவங்க டெவலப் ஆகிடுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்களுடைய டெவலப்மெண்ட், சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பேரில் நம்ம பார்த்தோம். ஸோ உமன் எம்பவர்மெண்ட் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போகணுன்னா அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜெண்டர். ஸோ ஜென்ரலாக என்னென்ன சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ், ஜெண்டர்னால் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, இன் சோஷியலஜிக்கல் வி மேக் அ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் செக்ஸ் அண்ட் ஜெண்டர். Sex is the biological right that associates issues to assign people into the category of either male or a female. When people talk about the differences between men and the women, they are often drawing a sex on rigid ideas of biology rather than gender, which is an understanding of how society shapes our understanding of those biological categories. Gender is more fluid. It may or may not depend upon biological traits. More specifically, it's concepts that describe how society determines and manages sex categories. The cultural meanings attached to the men's and the women role and how individuals understand their identities, including but not limited to being a man, woman, transgender, and other gender positions. Gender involves social norms, attitudes, and activities as a society views as more appropriate for one sex over another. Gender is also determined by what an individual feels and does. ஸோ ஜெண்டர் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எங்கே நம்ம சோஷியலாக பார்த்தோன்னா ஜெண்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேல் இப்படி தான் இருக்கணும், ஃபீமேல் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஆல்ரெடி ஒரு ட்ராயிங் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நம்ம வந்து மாற்றவே முடியாத அளவுக்கு மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நவ டேஸ் உமனுக்கும் நமக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ், ஈக்குவலான எஜுகேஷன் ரைட்ஸ் வந்து கொடுத்துட்டு வராங்க. அப்படி கொடுக்கறதுனால மட்டும்தான் நம்ம நேஷனை டெவலப் பண்ண முடியும். ஒரு பக்கம் மட்டும் ரைஸ் பண்ண முடியாது. ஸோ போத் மேல் த ஃபீமேல் ஷுட் எம்பவர். அந்த ரெண்டு பேரும் எம்பவர் ஆனால் மட்டும்தான் நேஷனல் எம்பவர்மெண்ட் ஆக முடியும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் பற்றியும் பேசி ஆகணும். ஸோ முன்னாடி வந்து இந்த ஏன்ஷியன் பீரியட் அவங்கள வந்துட்டு நம்ம அந்தளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருந்துட்டு வந்துட்டு இருந்தோம். பட் நவ் டேஸ் அவங்களுக்கும் ஒரு சில கேட்டகரிஸ், அவங்களுக்கும் ஒரு சில பிளேசஸை நம்ம ஒதுக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இட் இஸ் அ வெரி வெரி குட் திங். So, the sociological of gender examines how society influences our understanding the perceptions of differences between masculinity and femininity. Appropriate, we have examined how this in turn influences identity and social practices. ஸோ இப்போ இருக்கிற ஒரு பெரிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்லி பர்செப்ஷன்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா மாஸ்குலினிட்டி அண்ட் ஃபெமினிட்டி. ஸோ மாஸ்குலினிட்டி ஆண்மை பெண்மை அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை வந்து அவங்க ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்ணி டிஃப்ரென்ஸாக அது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு வரைமுறைப்படுத்தி வச்சுருக்காங்க. அதை நம்ம மாற்றணும். ஸோ ஒரு கேர்ள்னாலேயும் ஒரு உமனாலேயும் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியும், அவங்களுக்கும் எல்லா ரைட்ஸும் கொடுக்கலாம், அவங்களுக்கும் எல்லாமே மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த இடத்துல வந்துட்டு
பார்த்தே ஆகணும். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து எம்பவர்மெண்ட் பண்ணுறதுக்கான எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லி பார்த்தோன்னா எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் தான் வந்து முதலான ஒரு விஷயம். எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான் உமன் கண்டிப்பாக டெவலப் ஆக முடியும். உமன் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் சரி, ஒரு எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான் அவங்க டெவலப்மெண்ட் ஆகவே முடியும். ஸோ எஜுகேஷன் gives one the ability to think wisely and take thoughtful decisions. Gender discriminations. A society which discriminates between the two genders can never be empowered. Discrimination based on caste, creed, religion, etc. So empowerment சொல்லி பார்த்தா நெக்ஸ்ட் வந்து இந்த caste, religion is also the one of the factor for the empowerment. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் மீண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு உமனை வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு வர முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா உமன்ஸ் எஜுகேஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உமன் எஜுகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு அடுத்த இட் இஸ் அ பேக் போன். அதை வச்சு தான் உமன் வந்து டெவலப் ஆக முடியும். ஸோ மெயின் ரூட்டுன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து குட்டி குட்டி ரூட் வளர மாதிரி ஃபஸ்ட்டு வந்து உமன் எஜுகேஷன் தான். ஸோ உமன் எஜுகேஷன் is one of the most important means of empowering women with the knowledge, skills and self-confidence necessary to participate fully in the development process. More than 40 years ago, the Universal Declarations of Human Rights asserted that everyone has the right to education. ஸோ ஒரு எஜுகேஷன் இருக்கும்போது அவங்களுக்கு நாலேஜும் ஸ்கில்ஸும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வேறு லெவல் ரீச் ஆகும். ஸோ அதே மாதிரி 40 இயர்ஸ்க்கு முன்னாடி யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாத்துக்குமே வந்துட்டு கல்வி கற்கிறதுக்கு ஒரு ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க முன்னாடியே. பட் இப்போவும் சில இடத்துல வந்துட்டு இந்த ரைட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது, இந்த லா ஆக்ட் எதுவுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ எஜுகேட்டிங் த கேர்ள் சைல்ட் ப்ரொடியூசஸ் மதர்ஸ் ஹூ ஆர் எஜுகேட்டட் and who will in turn educate their children's care for their families and provide their children's care and support. The girl child needs to be educated to acquire knowledges and skill needed to advance her status for social interaction and self improvement. ஸோ ஒரு கேர்ள் சைல்டை நம்ம வந்து எஜுகேட் பண்ணும்போது தான் அவங்களுக்குள்ள இருக்கிற நாலேஜ், அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்கில்ஸை வந்து வெளிக்கொண்டு வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டாகவும் நேஷனுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொடுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன மோட்டோ பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. The sustainability and progress of all the regions depend on the success of the women across the globe. As a former President Barack Obama said while addressing United Nations General Assembly in 2012, the future must not belong to those who bully women. It must be shaped by girls who go to the school and those who stand for a world where our daughters can live their dreams just like our sons. ஸோ நம்மளுடைய ஃப்யூச்சர் வந்துட்டு ஒரு புள்ளி உமன் கிட்ட கிடையாது, ஸ்கூல் போகிற குழந்தைங்க, பெண் குழந்தைங்கள்கிட்ட தான் இருக்குது. ஒரு ஆண் குழந்தைக்கு என்னென்ன ட்ரீம்ஸ் இருக்குமோ அதே மாதிரி பெண் குழந்தைங்களுடைய கனவுகளுக்கும் நம்ம மரியாதை கொடுத்து அவங்கள எம்பவர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃபார்மர் பிரசிடெண்ட் ஆஃப் பராக் ஒபாமா, யுனைடெட் நேஷன்ஸோட ஃபார்மர் பிரசிடெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சொல்லி பார்த்தோன்னா த அன்மேட்ச்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீமேல் எஜுகேஷன்ஸ். ஸோ நம்ம ஃபீமேலோட எஜுகேஷனை பற்றி நிறைய சொல்லிட்டு வந்துட்ருக்கோம். இதில் ஃபீமேலுக்கு அகெயின்ஸ்டாக நிறையா விஷயங்கள் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதில் ஒன்று தான் இன்க்ரீஸ் லிட்ரஸி யூத் அக்ராஸ் த globe. Nearly 63% are female. Offering all child education will prop up literacy rate, pushing forward development in struggling regions. ஸோ இப்போவும் பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்துட்டு குழந்தைங்களுக்கு படிக்க முடியாமல் தான் இருக்காங்க. பட் நவடேஸ் கொஞ்சம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. பட் மோரோவர் இன்னும் அது வந்து 100% கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொசைட்டியில் நம்ம ஒரு பிக் சேலஞ்சாக இருக்கும். ஹியூமன் டிராஃபிக்கிங் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம சொசைட்டி நடந்து வந்துட்டுருக்கு. அதில் ஒன்று தான் ஹியூமன் டிராஃபிக்கிங், மனிதர்களை கடத்துதல். ஸோ இந்த விஷயங்கள் வந்து சரியான ஒரு எஜுகேஷன் இல்லாதனாலே, ஒரு குட் பாத்வே இல்லாதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லலாம். ஸோ உமன் ஆர் மோஸ்ட் vulnerable to trafficking when they are under-educated and poor. According to the United Nations Interagency Projects on Human Trafficking, though providing young girls with opportunities and fundamental skills, human trafficking can be significantly underdetermined. ஸோ அவங்களுக்கு ஒரு உமன் இந்த மாதிரி
அப்யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்துருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே கம்மியாயிட்டு தான் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்திருந்தால் அவங்க கொஞ்சம் சேஃப்டியாக ஃபீல் பண்ணலாம், ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூராக இருக்க முடியும். ஸோ எஜுகேஷன் இஸ் மஸ்ட். ஸோ பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், பொலிட்டிக்கல் அளவில் நம்ம எந்த அளவுக்கு உமனுக்கு ஒரு ரைட்டு கொடுத்துருக்கோம்னு சொல்லி பார்த்தோன்னா across the globe, women are underrepresented as voters and restricted from political involvement. And the United Nations Women Programs and the leaderships and participation suggest that civic education, training and all-around empowerment will reduce this gap. ஸோ இப்போது ஒரு சில நாட்டில் ஒரு சில இடத்துல வந்துட்டு உமனுக்கான ரைட்ஸை கொடுக்காமே இருக்காங்க, அவங்களுக்கான ஓட் எந்த ஒரு விஷயமும் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ வி வாண்ட் டு கிவ் தட் ரைட்ஸ் டு தட் உமன். ஸோ நம்ம கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் அந்த நேஷனில் டெவலப் ஆகாமல் இருக்கும். உமன் டெவலப் ஆனால் தான் கண்டிப்பாக அந்த நேஷனும் டெவலப்மெண்ட் ஆக முடியும். ஸோ வி வாண்ட் டு கிவ் த ரைட்ஸ் டு தேம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு த்ரைவிங் பேபிஸ். இப்போ வளர்கிற குழந்தைங்க நம்ம எப்படி பார்த்துக்கணும்? According to the United Nations Girls Education Initiative, children of education mother as twice as likely to survive past the age of 5. ஸோ வளர்கிற குழந்தைங்க நல்லா படிக்க வச்சா மட்டும்தான் அந்த ஃபேமிலி அந்த ஜென்ரேஷனே வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் லேட்டர் மேரேஜ். ஸோ மேரேஜ் அப்படிங்கிறது உமனோட லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட் ஆஃப் த லைஃப். ஸோ அவங்க இந்த மேரேஜ்னால நிறைய விஷயங்கள் வந்துட்டு கேர்ள்ஸுக்கு கிடைக்காம போகுதுன்னு சொல்லலாம். ஆஃப்டர் 18 ஒரு 12th படிக்க வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மேரேஜ் அப்படிங்கிற அந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸ்க்கு அனுப்பி வச்சிடறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேமிலி அந்த மாதிரி விஷயங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அவங்களால சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாமல் போகுது. ஸோ இந்த லேட் மேரேஜ் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொண்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் சஜஸ்ட் பை தி United Nations Populations Fund, in underdevelopment countries 1 in every 3 girls is married before reaching the age of 18 in a region where a girl receives 7 or more years of education. The wedding date is delayed by 4 years. ஸோ நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும். அதனால் வந்து நம்ம ஹெல்த்தியாகவும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நம்ம அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு நம்ம சொசைட்டிக்காகவும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸ்க்கு நம்ம போகலான்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்கம் பொட்டென்ஷியல். ஸோ நம்மளோட எஜுகேஷன் ஸ்கில்ஸ் எபிலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பொட்டென்ஷியலை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ எஜுகேஷன் ஆல்சோ இன்க்ரீஸ் அ உமன் ஏர்னிங் கேப்பபிலிட்டி. அக்கார்டிங் டு தி United Nations Education Scientific and Cultural Organization UNESCO, a single year of primary education has shown to increase a girl's wages later in life by 20%. ஸோ அது சொன்ன மாதிரி நம்மளோட எஜுகேஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்கம் பொட்டென்ஷியலும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஸ்பரிங் ஜிடிபின்னு சொல்லி பார்த்தாலும் நமக்கு நல்லா தெரியும். க்ராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆல்சோ ரைசஸ் வென் போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஆர் பீயிங் ஆஃபர்ட் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வென் 10% more women and attend schools, GDP increased by 3% on average. ஸோ ஜிடிபி அப்படிங்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்மளோட நேஷனுக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் நடக்குது, அது நம்ம எந்த அளவுக்கு பையிங் அண்ட் செல்லிங் ட்ரேட்ஸ் அண்ட் கூட்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு 10% பெண் குழந்தைகள் படிக்கும்போதும் ஜிடிபி ஆட்டோமேட்டிக்காக 3% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சர்வே தான். ஸோ நம்ம ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் பண்ணணும். பாவர்ட்டி ரிடக்ஷன்ஸ், நம்ம வறுமையை பஞ்சத்தை நீக்கணும். அதுக்கு என்ன வழின்னு சொல்லி பார்த்தோன்னா, when women are provided with equal rights and equal access to education, they go on to participate in economic activities. Increase earning power leads to reductions in the poverty level. ஸோ நம்ம எஜுகேஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்கில் டெவலப் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய செல்ஃபான ஒரு விஷயத்தை போக அவங்க லைஃப்பை தாண்டி இன்னொரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் மற்ற பெண் குழந்தைகளை காப்பாற்ற முடியும். பாவர்ட்டியிலேருந்தும் அவங்க வந்து நம்ம நேஷனை மீண்டு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மூலிமா. ஸோ குட்டி ஒரு மோட்டோனோ பாக்ஸ், இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டீச்சர் யார், நம்மளுடைய உமனில் வச்சு ஃபர்ஸ்ட் டீச்சர் யார் அப்படிங்கிற சின்ன ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. சாவித்ரி பாய் Paul has a tradition breaker as a first female teacher at the first girls' school. When we talk about the girls' education only, Jayodhya Paul is remembered as a champion of women education in India. He, along with his wife Savitri Bai, opened the first school for girls in 1848. ஸோ இது முடிச்சக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா,
எந்தெந்த ஃபீல்டில் யாரெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உமன் சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ஃபீல்டில் இவங்க தான் முதல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் ஆனாங்க. இவங்களுக்கு அப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் எல்லா உமனும் வந்து அவங்களோட ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பார்த்தோம்னா ஸ்ரீமாவ் பந்தானாகே. இன் ஸ்பேஸில் பார்த்தோம்னா வலென்டினா தெரெஷ்கோவா. டு ஸ்கேல் மவுண்ட் எவரெஸ்ட் ஜுன்கா தாபி. டு வின் த ஒலிம்பிக் கோல்ட் மெடல் கார்லோட்டா கூப்பர். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உமன் யூனிவர்சிட்டி Maharishi Garvada Stars is SNDT University in Pune. First woman to hold a union cabinet post Vijayalakshmi Pandit. The first woman to hold a union foreign minister's post Sushma Swaraj. First woman youngest minister of the state Sushma Swaraj. First woman governor of independent India Sarojini Naidu. First woman president of UN General Assemblies Vijayalakshmi Pandit. The first woman Prime Minister of India is Indira Gandhi. First woman IPS officer is India Kiran Bedi. First woman to win Nobel Peace Prize Mother Teresa. First Indian woman to climb Mount Everest is Bachendri Pal. The first Indian woman to win Booker Prize and Arundhati Roy. First woman president Pratibha Patel. First woman speaker of Lok Sabha is Meera Kumari. First woman judge in Supreme Court is Meera Sahib Fatima Bibi. First woman president of Indian National Congress is Annie Besant. First woman chief minister of Indian state is Sucheta Kripalani. First woman director of general of police is Kachan Chaudhary Pancharya. First woman defense minister of India is Nirmala Sitharaman. So first woman finance minister of India is Nirmala Sitharaman. So இவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு இனிஷியல் ஸ்டேஜை பண்ணியிருக்காங்க. ஸோ உமனில் இவங்க எல்லாரும் தான் ஃபஸ்ட்டு ரோல் மாடலாக வந்து இது நம்ம நெக்ஸ்ட்டு உமனுக்கு நம்ம இதெல்லாம் பண்ண முடியும், இவங்கனாலே அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியும், இவங்கனாலே எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த இவங்க மூலிமா ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புவர் இல்லிட்ரஸி ரேட் வந்து எதனால் நடக்குது, என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால பெண் குழந்தைகள் படிக்காமல் போகிறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 5 ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். நம்ம இனிஷியலாக ஒரு 5 ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிளிங் ஃபார் புவர் ஃபீமேல் லிட்ரஸி ரேட்: ஜெண்டர் பேஸ்ட் இன்இக்வாலிட்டி, சோஷியல் டிஸ்கிரிமினேஷன்ஸ் அண்ட் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், occupations of girl child domestic courts, low enrollment of girls in schools, low retention rate and high dropout rate. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு ஃபேக்டர்ஸ் ஃபார் ரெஸ்பான்சிபிள் புவர் ஃபீமேல் லிட்ரஸி ரேட். இங்கே பக்கத்தில் ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் ஃபீமேல் லிட்ரஸி ரேட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு சர்வே மாதிரி. ஸோ இயர் பை இயர் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒருக்கா வந்து இந்த சர்வே எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ நம்ம இந்த சர்வேயில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி சர்வேஸில் தான் வந்து எக்ஸாம்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஸோ நம்ம அப்டேட்டாக இருந்துக்கணும். அப்பப்போ நம்ம என்னென்ன லிட்ரஸி ரேட் கொடுக்குறாங்க, என்ன சர்வே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் உமன் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு உமனாக நம்ம என்னென்ன பண்ணால் எக்கனாமிக் வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் உமன்ஸ் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இன் சொசைட்டி இஸ் inevitable. Empowerment is one of the main procedural concern when addressing human rights and development. Women's empowerment and achieving gender equality is essential for our society to ensure the sustainable development of the country. ஸோ நம்ம திருப்பி பார்த்தா அதே சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கான ஈக்குவல் ரைட்ஸை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கான எஜுகேஷனை கொடுத்து அவங்கள ஈஸியாக எம்பவர்மெண்ட் பண்ணி எக்கனாமிக்கலாக அவங்க டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இந்த பேரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேரை பார்த்தோம்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். ஸோ அவங்க எக்கனாமிக்கலாக டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம சொசைட்டிக்கு எந்தளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எந்த ஒரு விஷயமே அவங்களால என்ன ஒரு யூஸ், என்ன ஒரு பயன் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக ஒரு சர்வே எடுப்போம். அதே மாதிரி உமன் வந்து ஒரு எம்பவர்மெண்ட்டில் வரும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லி பார்த்தோன்னா உமன்ஸ் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இஸ் சென்ட்ரல் டு ரிலீசிங் உமன்ஸ் ரைட்ஸ் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, empowering women in the economy and bridging gender gaps in the world of the work as a key to achieving the agenda for sustainable development. When more women work, economic growth, increasing women's and girls' education attainment contributes to women economic empowerment and more inclusive economic growth. It estimated the companies with 3 or more women in senior management functions score
higher in all dimensions of organization performance. ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக்கல் டெவலப் ஆகும்போது ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் ஹையர் பொசிஷனில் உமனும் என்டர் பண்ணி அந்த மேனேஜ்மெண்ட்டை ஒரு நல்ல விஷயத்துக்கு கொண்டு போய் அந்த கம்பெனியோ அல்ல அந்த ஸ்டேட்டையோ அந்த ரீஜனையோ அவங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு போவாங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவே வந்துட்டு சோஷியலாக அவங்க எந்த அளவுக்கு எம்பவர்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். ஸோ நெக்ஸ்ட் இந்த நீட் ஆஃப் த எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் த உமன். ஸோ நம்ம என்ன நம்ம இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தாச்சு, அவங்களோட ரோல் பார்த்தாச்சு. ஸோ நம்ம கொடுக்க வேண்டிய அவசியங்கள் என்னென்ன. First, gender differences in laws affect both developing and developed economy and women in all regions. So next one பார்த்தோன்னா the women remain less likely to participate in the labor market than men around the world. Women are more likely to be unemployed than the men. Women are overrepresented in informal and vulnerable employment. Globally, women are paid less than men. ஸோ இப்போ பார்த்தோன்னா நிறைய இடத்துல மென்னுக்கு அடுத்தது உமன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல நம்ம பார்த்தோன்னா ஒர்க்லேயே பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ஒர்க்கில் பார்த்தோன்னா நம்ம ஃபீல்டு ஒர்க்லாம் பார்த்தோன்னா மென்னுக்கு அதிகமான ஒரு சேலரியும் ஃபீமேலுக்கு கம்மியான சம்பளம் அந்த மாதிரியான விஷயங்களும் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்கும் ஈக்குவலான எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது இதோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ உமன் பியர் disproportionate responsibilities for unpaid care and domestic work. Unpaid care work is essential to functioning of the country but often goes uncounted and unrecognized. Women are less likely to entrepreneurs and face more disadvantages starting businesses. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ஆண்டர்ப்ரெனர்ஸ் உமன் நிறைய ஆண்டர்ப்ரெனராக ஆகிட்டு வராங்க. ஸோ பட் கொஞ்சம் நம்ம பார்த்தோன்னா நிறைய பேர் வந்துட்டு அதில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம அவங்க இனிஷியல் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உமன் ஆர் லெஸ் லைக்லி தென் மென் டு ஹாவ் ஆக்சஸ் டு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஹாவ் அ பேங்க் அக்கௌண்ட். ஸோ மென்னுக்கு எந்தளவுக்கு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி ஃபீமேலுக்கும் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு அவங்களுக்கான ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை அவங்களே பார்த்துக்கணும். உமன்ஸ் ஆர் ஸ்டில் லெஸ் லைக்லி டு ஹாவ் ஆக்சஸ் டு சோஷியல் ப்ரொடெக்ஷன்ஸ். Violation and harassment in the world of works affect the women regardless of age, location, income or social status. இப்போவுமே ஒரு சில பெண் குழந்தைகள் அதாவது ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பெண் குழந்தைகள் பார்த்தோன்னா வராதுக்கு மெயின் ரீசன் ஹராஸ்மெண்ட் அண்ட் வயலன்ஸ் இந்த வேர்ல்ட். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசனாக நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இப்போ நவடேஸ் நிறைய இது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நம்ம அதை டிக்ரீஸ் பண்ணியே ஆகணும். இப்போ கேர்ள் சைல்டுக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனாகவும் ஃபேமிலிஸ் நல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரொம்ப அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் கொடுக்குற இடத்துல ஃப்ரீடம் கொடுத்துட்டு மற்ற இடத்துல நம்ம அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்து அவங்கள ஒரு நல்ல ஒரு பாத்வேக்கு கொண்டு போகணும். ஸோ இதுதான் அந்த 11 பாயிண்ட்ஸ் நீட் ஃபார் த எக்கனாமிக்கல் எம்பவர்மெண்ட் ஆஃப் த உமன். நெக்ஸ்ட் நம்ம அந்த ஃபைனல் பார்ட் ஆஃப் த லெசனுக்கு வந்துட்டோம். Indian society is known for its unity and diversity. Social inequality also prevails in this society, which has given birth of weaker sections of society, which is an adverse as the Indian society itself. Women, scheduled castes, scheduled tribes, children, poor, landless, farmers are considered as weaker sections. They have faced social, economic, and political discrimination in hands of dominating sections since ancient time. And their fight for the rights and access to justice is almost as old of discriminations against the marginalist and weaker group. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஈக்குவலாக எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஒரு ரைட்ஸ் கொடுக்கணும், ஈக்குவலான ஒரு பொசிஷனை கொடுக்கணும். இவங்க இந்த ரேஸை சேர்ந்தவங்க, இந்த கேஸ்ட், இந்த ரிலீஜன் அப்படிங்கிற எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஈக்குவலான சப்போர்ட் கொடுக்கணும். இவங்களை ஒதுக்கியும் அவங்கள உயர்த்தியும் பண்ணவே கூடாது. அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்ம சொசைட்டி கண்டிப்பாக டெவலப்மெண்ட் ஆகவே ஆகாது எப்போவுமே. ஸோ நெக்ஸ்ட் சம்மரி. ஸோ நம்ம எல்லா லெசன்லேயும் நம்ம கடைசி சம்மரி பார்ப்போம். ஸோ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு nowadays gain the importance worldwide. Personal rights, social equality, political paths and equipment opportunities are the important aspects of women empowerment. World governments, both developed and developing countries, are sincerely working towards achieving the goals of the women empowerment. Almost the women population shared 50% of the total population of the world. We can't imagine world peace and perspective without empowering each and every woman on this planet.
It is everyone's responsibility to make each woman into independent and empowered woman. ஸோ நம்ம இதில் கடைசி என்ன சொல்கிற வராங்கன்னா, நம்ம உமன் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கீழே பார்க்காம உமன் அண்ட் மென் ஆர் ஈக்குவல், அவங்களுக்கும் எல்லாமே முடியும், அவங்களால எல்லாம் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பி அவங்களுக்கும் மென் என்னென்ன பண்ணுறாங்களோ எல்லா ஈக்குவல் ஸ்டேட்டஸும் அவங்களுக்கும் கொடுத்து நம்ம நேஷனும் அவங்க ஃபேமிலியும் டெவலப்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம சொசைட்டியை மாற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியனாக வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.